ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு கிரீஷ் 49 வீடியோஸ். இன்றைக்கி நம்ம காப்பர் சல்ஃபேட் தயாரிக்க போகிறோம். அதுக்கு தேவையான விஷயங்கள்: டேப், கோனிக்கல் கிளாஸ், ஹார்ட்வேர் ஷாப்பில் கிடைக்கும். இதுவும் ஹார்ட்வேர் ஷாப்பில் கிடைக்கும். இது காப்பர் வயர். இது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். இது வந்து ஃப்ளெக்சிபிள் காப்பர் வயர், சின்னதாக ஒரு ஸ்டிக், ஒரு 9 வோல்ட் பேட்ரி HWR, அதுக்கப்புறம் அதோட கனெக்டர், பிளேட், சிசர்ஸ், அதுக்கப்புறம் எலக்ட்ரோசைஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு 2 ஹோல் உள்ள ஒரு இது டெப்த் இவ்வளோ இருக்கணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் பேக்கிங் சோடா, நாட் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா. அதுக்கப்புறம் வாட்டர் தேவைப்படும். அவ்வளோதான். இப்போ நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணலாம். ரெடி, எவர் ரெடி. வாட்டர் நம்ம ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ண இதில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்கலாம். நம்புற வரைக்கும் ஓகே. கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. இப்போ கரெக்டாக இருக்குது. என்னாச்சும் டஸ்ட் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. ஓகே guys, நெக்ஸ்ட் பேக்கிங் சோடா கிடச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்த தண்ணியில் வந்து நம்ம இதை போடணும். கொஞ்சம் போட்டால் போதும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 ஸ்பூன்ஸ். ஓகே, கலந்தாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கலந்துடலாம். கலங்கல நல்லா கலந்தாதான் உங்களுக்கு அந்த இது வரும். இந்த கலர் தெரியலண்ணா கலக்கும் போதே கொஞ்சம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கனெக்ட் பண்ணோம் இந்த கனெக்டரோட. நெக்ஸ்ட் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணுறதுக்கு பின்னாடி கைஸ் நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த காப்பர் வயர் எடுத்துக்கிட்டு அதில் இவ்வளோ கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி 2 எடுத்துக்கலாம். இந்த சைஸ்க்கு. அதுக்கப்புறம் நம்ம கால் பண்ணிக்கலாம். இது மாதிரி
ஓகே, இப்போ நம்மளுக்கு 2 கிடச்சிச்சு இது மாதிரி. இப்போ நம்ம நெகட்டிவ் வயரை இதுக்குள்ளே போடணும். ஓகே, போட்டாச்சு. இப்போ பாசிட்டிவ் வயரை இங்கே போட்டுருணும். ஓகே, ரெண்டுமே போட்டாச்சு. இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே 2 ஹோல் இருக்குது. இந்த வயர் இருக்குல்ல, அதை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் கட் பண்ணோம். ஓகே, இது கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே முக்கணும். ஓகே, இப்போ பண்ணியாச்சு. இப்போது நம்ம இதை கனெக்டரில் பேட்டரியில் போட்டுக்கலாம். இது 9 வோல்ட் பேட்டரியாக இருக்கணும், 5 வோல்ட்டுக்கு மேலே இருக்கணும். இப்போது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 2 சைடாக இதை அப்படியே முக்கியம். அவ்வளோதான். இந்த ப்ராசஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ்க்கு எப்படியே இருக்கணும். அப்போது அது எலக்ட்ரோலிசிஸ் ப்ராசஸ் ஆகி நம்மளுக்கு காப்பர் சல்ஃபேட் கிடைக்கும். இந்த காப்பர் சல்ஃபேட்டை எந்த கிளாஸ்லையும் நம்ம போடக்கூடாது, இது மாதிரி கிளாஸில் தான் போடவே கூடாது. அதனால் நம்மளுக்கு கோனிக்கல் கிளாஸ் தேவைப்படும். கோனிக்கல் கிளாஸ் வந்து நானே தயாரிச்சது. நீங்கள் என்னென்ன பண்ணிக்கலாம். இந்த குச்சி வந்து நம்மளுக்கு இதை மறைக்கிறதுக்கு இந்த இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக இந்த காப்பர் வயர் இருக்கா, இந்த காப்பர் வயரை 2 சைடும் முக்கிடலாம். இந்த காப்பர் வயர் நம்ம அமுக்கும் போது இது வந்து டச் பண்ணோம் அந்த நோடு. ஓகே, அவ்வளோதான். இந்த ப்ராசஸ் ஒரு 30 மினிட்ஸ்க்கு போயிட்டே இருக்கணும். இதுதான் எலக்ட்ரோலிசிஸ். அதுக்காக கொஞ்ச நேரத்தில் காப்பர் சல்ஃபேட் ரெடி ஆகிடும். தேங்க்யூ காஸ், பாய்.